28 அததஜலதேஸ்தஸ்யை பங்கஜஞ்சாதிசோபனம் ஹிமவான் வாஹனம் சிம்ஹம் ரத்னானி விவிதானி ச. அததத் ஜலதிஹி தஸ்யை பங்கஜம் ச அதிசோபனம் ஹிமவான் வாஹனம் சிம்ஹம் ரத்னானி விவிதானி ச. அததஜலதேஸ்தஸ்யை பங்கஜஞ்சாதிசோபனம் ஹிமவான் வாஹனம் சிம்ஹம் ரத்னானி விவிதானி ச. ஜலதிஹி தஸ்யை சமுத்திரம் அந்த தேவிக்கு பங்கஜம் ச அதிசோபனம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற தாமரை பூவும் ஹிமவான் ஹிமய பர்வதம் வாகனம் சிம்ஹம் சிம்ஹம் வாகனம் சிம்ஹவாகனத்தையும் ரத்னானி விவிதானி ச விவிதானி ரத்னானி ச பலதரத்திலே இருக்கிற ரத்னங்களையும் அததது கொடுத்தா. சமுத்திரம் அந்த தேவிக்கு சிரசிலேயும் மாറിலேயும் ஒருபோதும் வாடாத்த ஒரு தாமர மாலையையும் அழகாயிருக்கிற ஒரு தாமரப்பூவை கையில வச்சுக்கிறதுக்கும் ஹிமவான் சிம்ஹவாகனத்தையும் பலதரத்திலே இருக்கிற ரத்னங்களையும் தேவிக்கு கொடுத்தா. சமுத்திரம் அந்த தேவிக்கு சிரசிலேயும் மாறிலேயும் வேற வேற வாடாத்த தாமரப்பூவால உண்டாக்கின மாலையையும் அழகாயிருக்கிற ஒரு களிப்பூவை விளையாட்டு பூவை தேவியோட கையில வச்சுக்கிறதுக்கு ஒரு தாமரப்பூவையும் கொடுத்தா. ஹிமவானாக்குமான அந்த தேவிக்கு சிம்ஹவாகனத்தை கொடுத்தார். அதே மாதிரி நானா விதத்திலே இருக்கிற ரத்னங்களையும் கொடுத்தார். அம்லான பங்கஜா அப்படின்னா ஒருபோதும் வாடாத்த தாமரப்பூக்களால உண்டாக்கப்பட்டவை அப்படின்னு அர்த்தம். சிரேஷ்டமாயிட்டு எதாக்குமோ வேற ஒன்னும் இல்லை, அதிலேந்து ஒரு விஷயத்திலேந்து சிரேஷ்டமாயிட்டு வேற என்னவாக்குமோ இல்லை, அப்படி இருக்கிற சிரேஷ்டமான ஒரு பொருளை கொடுத்தா அப்படிங்கிறதையாக்கும் சொல்லப்படுறது. சமுத்திர ஜலம் ஒருபோதும் வாட்டம் தட்டாத்த தாமர மாலை கழுத்துல போட்டுக்கிறதுக்கும் சிரசில அணிஞ்சுக்கிறதுக்கும் கொடுத்தது பத்தாது சொல்லிட்டு கையில வச்சுக்கிறதுக்கு கையில வச்சுட்டு விளையாடுறதுக்கு ஒரு தாமரையையும் கொடுத்தது. அதே மாதிரி ஹிமவான் தேவிக்கு சிம்ஹத்தை வாகனமாயிட்டு கொடுத்தது. நானாதரத்தில் இருக்கிற ரத்னங்களையும் ஹிமவான் கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 29. ததாவசூன்யம் சுரயா பானபாத்ரம் தனாதிப சேஷஸ்ச சர்வநாகேஷோ மகாமணி விபூஷிதம். 30வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் சேர்ந்து சொல்லறதுதான் இதனோட அர்த்தம் பூர்ணமாகும். அப்படிங்கிறதுனால 30வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனையும் சேர்த்து நம்ம பார்க்கிறோம். நாகஹாரம் ததௌ தஸ்யை தத்தேய பிருதிவீமிமாம். ததௌ அசூன்யம் சுரயா பானபாத்ரம் தனாதிபஹ சேஷஹ ச
सर्वनागेशः महामणिविभूषितम् नागहारं ददौ तस्यै दत्ते यः पृथिवीम् इमाम्. ददावशून्यं सुरया पानपात्रं दनाधिप शेषश्च सर्वनागेशो महामणिविभूषितं नागहारं ददौ तस्यै दत्तेय पृथिवीमिमाम्. தனாதிபः வைஸ்ரவணனாக்கும். இங்க தனாதிபன் அப்படின்னு சொன்னானாக்கா அந்த வைஸ்ரவணன் என்ன வாக்கம் கொடுத்தார் அப்படிங்கிறத இங்க சொல்லப்படுறது. அதானது குபேரன். குபேரன் கொடுத்த பொருளை சொல்லப்படுறது. அசூன்யம் சர்வதா பரிபூர்ணமாய் இருக்கிறது. சுதா அப்படின்னா அமிர்தத்துக்கு சுதா அப்படின்னு சொல்லப்படுறது. அதி சுகந்தத்தோடு கூடின அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. தனாதிபஹா அப்படின்னாக்கா குபேரன் அப்படிங்கிறத பார்த்தோம். சுரையா அப்படின்னாக்கா பானபாத்திரம், அந்த அமிர்தம், அமிர்தத்தால அசூன்யம் பானபாத்திரம் பரிபூர்ணமாயிருக்கிற ஒரு பானபாத்திரத்தை கொடுத்தார். அமிர்தம் ரொம்ப வழிஞ்சிருக்கிற பானபாத்திரம். யஹ இமாம் பிருதிவீம் தத்தே, இந்த பூமியை தரிச்சுட்டு இருக்கிறது ஆராக்குமோ அவரு. ஆராக்கும் பூமியை தரிச்சுட்டு நிற்கிறவர் ஆதிசேஷனாக்குமே. அப்ப சர்வ நாகேஷா எல்லா நாகங்களோடும் அதிபனாயிருக்கிற சேஷஹா அந்த அனந்தன். மகாமணி விபூஷிதம் உத்தம ரத்னங்களால அலங்காரம் செய்யப்பட்ட நாகஹாரம், நாகஹாரத்தை பாம்பு மாலைய தஸ்யை ததௌ அந்த தேவிக்கு கொடுத்தார். குபேரன் ஒருபோதும் தீந்து போகாம இருக்கிற மாதிரி ஒரு பானபாத்திரத்தை கொடுத்தார். அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்கிற ஒரு பானபாத்திரம், அமிர்த பாத்திரம்னே சொல்லலாம். இந்த பூமியை தரிச்சுன்னு இருக்கிற எல்லா நாகங்களுக்கும் அதிபதியா இருக்கிற அனந்தன் ரொம்ப ரொம்ப திவ்யமா இருக்கிற ரத்னமணிகளால ஜொலிச்சு நிற்கிற ஒரு நாகஹாரத்தை தேவிக்கு கொடுத்தார். அப்ப குபேரன் என்ன கொடுத்தார், அனந்தன் என்ன கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்த்தோம். ஆதிபராசக்தியான தேவி, 18 கைகளில ஆயுதங்களை வச்சிருக்கிற தேவி, 1000 கைகள் இருக்கிற தேவி அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அஷ்டாதச புஜா பூஜ்யா சா சஹஸ்ரபுஜா சதி. 18 கைகளில தரிக்க வேண்டின ஆயுதங்களை இந்த தேவர்கள் தேவிக்கு அவளோட சக்தியிலேந்து உண்டாக்கி கொடுத்தா. அவளோட சக்தி அப்படிங்கிறது அவளோட கைகளில் இருக்கிற ஆயுதங்களிலேந்து அதே மாதிரி ஆயுதங்களை வரவழைச்சு தேவிக்கு கொடுத்தா. அதே மாதிரி வேறையும் தேவர்கள் எல்லாம் ஆயுதங்களையும் தேவிக்கு அலங்கார பொருள்களையும் எல்லாம் கொடுத்தா அப்படிங்கிறதையாக்கும் நம்ம இங்க பார்த்தோம். ஆயுதான்யத்ர வக்ஷ்யந்தே தட்சிணாதகர க்ரமாத் அக்ஷமாலாஜ கமலம் பாணோசி குஷிலம் கதா சக்ரம் த்ரிசூல பரசு சங்கோ கண்டாஜ பாசக சக்திர்தண்டச்சர்மசாபம் பானபாத்திரம் கமண்டலு அலங்கிருத புஜாமே வீராயுதை கமலாசன சர்வதேவமயீமீஷாம் மகாலக்ஷ்மீமிமாம் நிருப பூஜயன் சர்வலோகானாம் சதேவனாம் பிரபுர்பவேத. அதனால இந்த தேவி பிராமியாக்கும் அப்படின்னும் வைஷ்ணவியாக்கும் அப்படின்னும் 3 குணங்கள் இருக்கிறவளாக்கும் அப்படின்னும் மூலசக்தியோடு அவதாரமாக்கும் அப்படின்னும் இதுல எடுத்து சொல்லப்படுறது. அதனாலயாக்கும் இங்க
பிரம்மாதிகளோடும் இந்திராதிகளோடும் சரீரத்திலேருந்து உண்டான தேஜஸ் தேவி விக்கிரக ரூபமாயிட்டு பிரத்யட்சப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த தேவர்களாலே அவளோட கையில் இருக்கிற ஆயுதங்களிலேருந்து அந்த ஆயுதங்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணி தேவிக்கும் அதே மாதிரி ஆயுதங்களை அவ கொடுத்தா அப்படிங்கிறதையும் இங்க சொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். பிரபஞ்ச காரிய நிர்வகணத்துக்காயிட்டு சக்தி அப்படிங்கிற அந்த தேவி அம்சங்களாயிட்டு தேவர்கள் பல பல விஷயங்களை கொடுத்தத ஸ்வீகரிச்சுண்டு தேவி ரொம்ப ரொம்ப அத்யுஜ்வலமாயிட்டு ஜொலிச்சு நின்று மகிஷனை வதம் செஞ்சு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு தேவர்களோட எல்லா சக்தியிலேந்தும் பிரவாகமாயிட்டு வந்த தேஜஸ சீகரிச்சிட்டு தேவி ஒரு ரூபமாயிட்டு வந்தா அதே மாதிரி எல்லா தேவர்களோட கையிலேந்தும் இருக்கிற ஆயுதங்களிலேந்து அதே மாதிரி இருக்கிற ஆயுதங்களையும் தேவர்கள் கிட்ட இருந்து சீகரிச்சுண்டு தேவி யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டு நின்னா தேவி எப்படி ஆக்குமோ தேவர்களோடு அந்த தேஜஸ சீகரிச்சுண்டு ரூபம் எடுத்தா அதே மாதிரி தேவர்களோடு கையில இருக்கிற எல்லா ஆயுதங்களோடு தேஜஸிலேந்தும் ஆயுதங்களையும் தேவி சீகரிச்சா. എന്നിട്ട് മഹിഷാസുരനെ മർദ്ദനം പண்றதுக்கு ரெடியானா தேவி. அதே ஆக்கும் நம்ம இங்க பார்த்தோம். 30வது ஸ்லோகத்துல 2வது லைன் அதையும் நம்ம இங்க பார்க்கிறோம். அன்யைரபிசுரைர்தேவி பூஷணைராயுதைஸ்ததா அன்யைஹி அபி சுரைஹி தேவி பூஷணைஹி ஆயுதைஹி ததா தேவி அன்யைஹி சுரைஹி அபி தேவி வேறையும் தேவர்களால ததா அப்படியே பூஷணைஹி பூஷணங்களாலேயும் ஆயுதைஹி ஆயுதங்களாலேயும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிண்டு 31வது ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுறது. வேறையும் தேவர்கள் எல்லாம் தேவிக்கு அலங்கார பொருள்களும் ஆயுதங்களும் எல்லாம் கொடுத்தா அப்படின்னு அர்த்தம். அதனாலேயே தேவிக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் உண்டாச்சு. அதாக்க 31வது ஸ்லோகம். சம்மானிதானநாதோச்சை சாட்டஹாசம் முஹுர்முஹு தஸ்யாநாதேன கோரேண கிருஷ்ணாமாபூரிதம் நப. சம்மானிதா நநாத உச்சைஹி சாட்டஹாசம் முஹுஹு முஹுஹு தஸ்யா நாதேன கோரேன கிருஷ்ணம் ஆபூரிதம் நபஹ. சம்மானிதானநாதோச்சை சாட்டஹாசம் முஹுர்முஹு தஸ்யாநாதேன கோரேண கிருஷ்ணாமாபூரிதம் நப. சம்மானிதா இப்படி பல பல ஆபரணங்களும் ஆயுதங்களும் நிறைய தேவர்கள் எல்லாம் சம்மானமாயிட்டு கொடுத்தா அந்த சம்மானங்கள் எல்லாம் സ്വീകരിച്ചിட்ட தேவி முகுஹு முகுஹு உச்சைஹி மறுபடியும் மறுபடியும் சத்தமா சாட்டஹாசம் நநாதா அட்டாட்டஹாசம் செஞ்சுட்டு அலறினா தஸ்யாஹ கோரேன நாதேன தேவியோடு அந்த பயங்கரமான அட்டாட்டஹாச சத்தத்தால நபஹா கிருஷ்ணம் ஆபூரிதம் வானம் முழுவதும் அந்த சத்தம் அப்படி ரொம்பி நின்னுது அப்படின்னு இந்த ஸ்லோகம்.
എല്ലാ ദേവர்களுം ദേവിക്കായിട്ട് നിറയെ അലങ്കാര പൊരുളുകളും ആയുധങ്ങളും സമ്മാനമായിട്ട് കൊടുത്ത ദേവി സന്തോഷമായിട്ട് അട്ടാട്ടഹാസത്തോടു കൂടിയിട്ട് ഗർജന പണിന ദേവിയോട് അതിഘോരமான அட்டாட்டகாச சத்தம் வானமண்டலம் ரொம்பி வழிஞ்சு நின்னுது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஆனந்தத்தால உண்டான அந்த சிம்ஹநாதம் தன்னோட சத்ருக்களை யுத்தத்துல நான் நிகிரகிப்பேன் அப்படின்னு தேவி உறுதி எடுத்துட்டா மாதிரி தேவர்களுக்கு அங்க தோணிட்டு, இனி நமக்கு பயமொன்னும் வேண்டாம், தேவி இந்த மகிஷாசுரனை கொன்னுடுவள் அப்படின்னு தேவர்கள் சந்தோஷமாயிட்டு ஆனந்தம் அடைஞ்சா அப்படிங்கிறதையாக்கும் இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 32. அமாயதாதிமஹதா பிரதிசப்தோ மகானபூத் சுட்சுபு சகலாலோக சமுத்ராச்ச சகம்பிரே. ஒரு சில புக்கில் அதநாதேன மஹதா பிரதிசப்தோ மகானபூத் சுட்சுபு சகலாலோக சமுத்ராச்ச சகம்பிரே. அம்பாளோடு அதிகோரமான அட்டாட்டகாசத்தோடு அந்த நாதம் வானமண்டலம் ஃபுல்லாயிட்டும் ரொம்பி வழிஞ்சுது. அதனாலேயே அதிமகத்தாயிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரதித்வனி உண்டாச்சு. காத பிளர்க்கிற அளவுக்கு அதி கடோரமான சத்தம் அங்க உண்டாச்சு. எல்லா உலகங்களும் பயந்து நடுங்கித்து. சமுத்திரங்கள் எல்லாம் இளகி மறிஞ்சது. அத நாதேன மகதா அந்த பெரிய சத்தத்தால அதிகோரமான அட்டாட்டகாச காரணமாயிட்டு. அப்படி இல்லைன்னா அமாயதா அதிமகதா, அமாயதா லிமிட்டில்லாத சூரியலோகத்தை பிராபிச்ச அந்த தேவியோடு அட்டாட்டகாச சத்தம். அமாயதா அதிமகதா அளக்க முடியாத அளவுக்கு பெரிய சத்தம். அந்த சத்தத்தால மகான் பிரதிசப்தஹா அபூத், ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு எதிரொலி உண்டாச்சு. சகலாஹா லோகாஹா சுற்றுபுகு, சமஸ்த புவனங்களும் குலுங்கித்து. சமுத்ராஹா ச சகம்பிரே, சமுத்திரங்களும் இளகி மறிஞ்சுது. இப்படியொரு பெரிய சத்தம் தாங்க முடியாத அளவுக்கு பெரிய சத்தம் கேட்டு பூமண்டலம் ஃபுல்லா விரைச்சு போயிடுத்து. ரொம்ப தூரத்துல கேட்கிற அளவுக்கு பெரிய சத்தம். அந்த சத்தம் அப்படியே எதிரொலிச்சுது. அதனாலேயே லோகங்கள் எல்லாம் அப்படியே நெடுங்கிட்டு, சமுத்திரங்கள் எல்லாம் இளகி மறிஞ்சுது. ஸ்லோகம் 33. சஜாலவசுதா சேலு சகலாச்ச மகேதரா ஜெயேதி தேவாச்ச முதாத்தாமூஜு சிம்ஹவாகினி. அப்படி இல்லைனா
சசால வசுதா சேலு சகலாச்ச மஹீதரா ஜெயேதி ஜமுதா தேவாஸ்தாமூஜு சிம்ஹவாஹினி. பூமி இളகித்து எல்லா பர்வதங்களும் ஆடி ஒலஞ்சு விറச்சுது. சிம்ஹத்தை வாகனமாக்கிண்டு அதுக்கு மேல ஏறி உக்காந்துருக்கிற அம்பாளை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் தேவி ஜெயிக்கட்டும் தேவி ஜெயிக்கட்டும் அப்படின்னு கோஷிச்சா. சசால வசுதா சேலுஹு சகலாஹ ச மஹீதராஹ ஜெய இதி தேவாஹ ச முதா தாம் ஊஜுஹு சிம்ஹவாஹினி. அப்படி இல்லைன்னா ஜெய இதி ச முதா தேவாஹ தாம் ஊஜுஹு சிம்ஹவாஹினி. வசுதா சசால பூமி இളகி மறிஞ்சது, கிடுகிடா விറച്ചது பூமி. சகலாஹ மஹீதராஹ சேலுஹு சமஸ்தங்களாயிருக்கிற பர்வதங்களும் அசைஞ்சது. தேவாஹ தேவர்கள் தாம் சிம்ஹவாகினி அந்த சிம்ஹவாகினியான தேவிட்ட ஜெய இதி தேவி ஜெயிக்கட்டும் தேவி ஜெயிக்கட்டும் அப்படின்னு முதா ஊஜுஹூச்சா குஷியோடு கூடிட்டு சொல்லவும் செஞ்சா. பூமி குலுங்கிட்டு பர்வதங்கள் எல்லாம் இളகி மறிஞ்சது. தேவர்கள் சிம்ஹத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்கிற சிம்ஹவாகினியாயிருக்கிற அந்த தேவி கிட்ட அம்பாள் ஜெயிக்கணுமே அம்பாள் ஜெயிக்கணுமே அப்படின்னு சந்தோஷத்தோடு கூடி சொன்னா.